ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது லாஸ்ட் வீடியோவில் ஒரு கட்ச் ஒர்க் மோட்டிவ் எப்படி இந்த மாதிரி சாரியில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தேன். அதோட ஃபினிஷ்டு சாரீ எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இது பாருங்கள், இதுதான் நான் வந்து அந்த சாரியில் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ள லுக் இது. வாங்க அது ஃபுல்லாக அந்த சாரியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஒரு சில்க் சாரியில் போட்டது. அந்த கட்ச் ஒர்க் எப்படி பண்ணணும், இந்த சின்ன மோட்டிவ் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக அந்த லாஸ்ட் வீடியோவில் எப்படி வரையணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளெயின் சாரியில் தான் நான் அதை பண்ணேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் சாரீ அந்த கட்ச் ஒர்க் புட்டா வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு, ப்ளவுஸ்லேயும் சாரிலையுமே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்ன சின்ன மிரர் வர மாதிரியும் இது பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை நான் எப்படி பண்ணேங்கிறது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க. இதில் வந்து நான் பாடி கலரில் இருக்கிற நூல் வச்சு ப்ளவுஸ்லேயும், ப்ளவுஸ் கலர் இருக்கிறது வந்து சாரிலையும் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் ரஃபாக பண்ணி காமிச்ச மோட்டிவ். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம சாரியில் இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது ப்ளவுஸில் இது பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிவ் வச்சே நம்ம ஆல் ஓவர் சாரிலையும் ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம். ஃபுல்லாக உங்களுக்கு சாரியும் காட்டுறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.